Hey guys, Assalamu alaikum. Welcome to my channel Creators Craft by MS. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆர்ட் என்னென்னா ஒரு க்ளே பாட், அதாவது பானை ஆர்ட் தான். சரியா கைஸ், இது வந்து ஒரு மினி க்ளே பாட் ஆர்ட். உங்களுக்கு ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லட்டா கைஸ், இந்த பாட் வந்து கிட்டத்தட்ட நான் வாங்கி 15 இயர்ஸ் ஆச்சுது நியர்லி. அதுவும் நான் வாங்கினது இல்லை, என்னோட வாப்பா, அதாவது வாப்பாவோட அம்மா வாங்கி தந்தது இது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஷீ இஸ் நோ மோர். அதுவும் நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது வாங்கினது. எனக்கும் என் கசினுக்கும் ஒரே மாதிரி கிடச்சிது. பழைய பேக் டு மெமரிஸ் கைஸ், அதெல்லாம் இப்போ ஞாபகம் வருது. ஸோ இதுதான் அந்த பேக் ஸ்டோரி, இந்த பாட் கிடச்சதுக்கான பேக் ஸ்டோரி. ஆக்சுவல் விஷயம் என்னென்னா, ரொம்ப வருஷம் கழித்து நான் இதை பார்த்தேன். அதோட தான் என் மைண்டுக்குள்ளாடி ஒரு அப்சைக்ளிங் ஐடியா கிடச்சிச்சு. இதையே நம்ம வந்து புதுவிதமாக மாற்றக்கூடாது அப்படின்றதுக்காக வேண்டி ரொம்ப அடியும் வாங்கியிருந்தது. அதனால தான் இது எப்போவுமே லைஃப் டைம் மெமரியாக இருக்குன்றதுக்காக வேண்டி இதை வந்து பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒயிட் பெயிண்ட் எடுத்து ஃபுல் பாட் ஃபுல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி வெட்டிக்கிட்டேன். அது இப்படி தான் இருந்துச்சு கைஸ். அன்ஃபார்ச்சுனேட்லியாக இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் கரண்ட் கட், அதனால தான் வந்து நேச்சுரல் லைட்னிங்கில் எடுக்க வேண்டியதாக போச்சு இந்த வீடியோவை. அதுதான் இப்படி இருக்குது, வேறு எதுவும் இல்லை. இந்த பாட்டையும் வழக்கம் போல் வந்து சிம்பிளாக பெயிண்ட் பண்ணலான்னு யோசித்தேன். அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒயிட் பெயிண்ட் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணேன்னா பட்ஸ் யூஸ் பண்ணினேன். நம்ம வந்து காதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, இயர் பட்ஸ், அதுதான், வேறு எதுவும் இல்லை. பட்ஸை யூஸ் பண்ணி அதை வந்து ப்ளூ கலரில் டிப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாயிண்ட்டாக வச்சு அதை வந்து கீழே இழுத்து விட்டுக்கிட்டேன். கிட்டத்தட்ட ஃப்ளார் பெட்டல்ஸ் வரும்ன்றதுக்காக வேண்டி. அதே மாதிரி இந்த பாட் ஃபுல்லாத்துலேயுமே இப்படி ரவுண்டாட்டு பாயிண்ட் வச்சு கீழே பெட்டல்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டேன். அது இப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் கைஸ், நம்ம 1000+ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். இன்னும் நம்மளோட எந்த வீடியோவுமே 1000 வியூஸை கிடைக்கல. ஸோ எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணினேன்னா, அதே பட்ஸை யூஸ் பண்ணி அந்த பாட்டோட கீழ்ப்பகுதியில் வந்து சும்மா டாட்ஸாக வச்சு விட்டுக்கிட்டேன். கிட்டத்தட்ட டாட் பெயிண்டிங் மாதிரி இருக்கணுன்றதுக்காக வேண்டி ப்ளூ கலர் யூஸ் பண்ணியே டாட்டாக வச்சு விட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து எல்லோ கலர் யூஸ் பண்ணி அந்த கேப்ஸ்க்கு நடுவுலையும் மறுபடியும் மேலே வந்து பெட்டல்ஸ் மாதிரி இழுத்து விட்டுக்கிட்டேன். எல்லோ கலர் யூஸ் பண்ணி இந்த வாட்டி பண்ணினேன். அதுக்கப்புறமா அதே எல்லோ கலரை வச்சு நம்ம கீழே ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் டாட்ஸ் கொடுத்தோம்ல கைஸ், அதுக்கு கொஞ்சம் மேலே வந்து எல்லோ கலரில் டாட்ஸ் கொடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அது பார்க்க இப்படி தான் கைஸ் இருந்துச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிடுதேன். அதுக்கப்புறமா கைஸ் பட்ஸில் வந்து ப்ளூ கலர் எடுத்துக்கிட்டேன். லைட் ப்ளூ இந்த வாட்டி எடுத்துக்கிட்டேன். லைட் ப்ளூ ஆர் நியான் ப்ளூ. அந்த ப்ளூவை யூஸ் பண்ணி 5 பாயிண்ட்ஸ் வச்சு இல்லைன்னா டாட்ஸ் வச்சு ஒரு ஃப்ளாராக மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த ஃப்ளார் எவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு பாருங்கள் கைஸ். இதே மாதிரியே வந்து ரேண்டமாக அங்கங்கே ப்ளேஸ் விட்டு ப்ளூ கலரில் ஃப்ளார்ஸ் போட்டு விட்டுக்கிட்டேன். இப்போ ப்ளூ கலர் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமாட்டு வந்து க்ரீன் கலர், நியான் க்ரீன் கலர் எடுத்துக்கிட்டேன். அதை வந்து அதையும் இதே மாதிரி 5 பாயிண்ட்ஸ் வச்ச ஃப்ளார் ஆர்ட்டு மேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ கைஸ், மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த க்ரீன் கலர் ஃப்ளார்ஸையும் அங்கங்கே ரேண்டமாக போட்டு விட்டுக்கிட்டேன். அப்போ தான் இது வந்து பார்க்க நல்லா இருக்குன்றதுக்காக. அவ்வளோதான் கைஸ், ஃபைனல் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.